structure, copywriting, design, automation அப்படினு எல்லாமே பண்றாரு. So இன்னைக்கு நம்ம கிட்ட inspiring speech கொடுக்கிறதுக்காக I would like to welcome Mr. Jamil, founder Funnel Goat. Next product deep mining அப்படிங்கற டாபிக் பேசுறாரு. Please welcome. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு நாங்கள் தான் எடிட் பண்ணி நிவேதாட்டன் எடுத்து கொடுத்தோம், இதை இன்ட்ரோட போடுங்க அப்படின்ட்டு ஒரு க்ரெடிபிலிட்டிக்காண்டி தான். ஸோ என் பேர் ஜமீல். ஆஸ்திரேலியாவில் வந்து ஃபனல் கோட் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணுறோம், சென்னையிலுமே ரன் பண்ணுறோம். இதுதான் வந்து ஷார்ட்டாக டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஏன்னா என்னை பற்றி நிறையா சொல்கிறத விட நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம கும்ரவேல் சிகே சார் வந்து நிறையா மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அதே பூஸ்ட்டில் நம்ம அப்படியே போயிடலாம். இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல் செக்ஷனாக இருக்கும். நம்ம நிவேதா ஃபஸ்ட் செக்ஷனில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறையா பேருக்கு இப்போ மைண்டில் ப்ராடக்ட் இருக்கும், என்ன ப்ராடக்ட் வந்து நம்ம அமேசானில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு கேட்டகரி மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த கேட்டகரியை வச்சு மட்டும் நம்ம இப்போ போகிற செக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். மொத்தம் இதில் 6 செக்ஷன் இருக்க போது அது நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒர்க் ஷீட் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் ஷீட்டில் ட்ரை பண்ண பாருங்கள். ஒர்க் ஷீட் பண்ண முடியலன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போய் பண்ணலாம். ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ண முடியும், இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி ஸ்லைடில் வந்து ப்ராடக்ட் டீப் மைனிங். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டோம், அந்த ப்ராடக்ட்டை எப்படி நம்ம டீப்பராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம செல் பண்ண முடியும். ஸோ அது எப்படி நம்ம டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்றதுக்கு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. பெரிய பெரிய பிராண்டெல்லாம் இது தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து சர்வீஸாக இருந்தாலும் சரி, ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ராடக்டை எப்படி நீங்கள் மக்களுக்கு வந்து செல் பண்ணலாம், ஒரு இர்ரெஸ்டிபிளான ஒரு ஆஃபரோடு நம்ம எப்படி செல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்டெப் இருக்குது ப்ராடக்ட் டீப் மைனிங்கில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் ஆர்கிடெக்சர், செகண்ட் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ், நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா யூனிக் செல்லிங் பாயிண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் மெசேஜ், நம்பர் 4 வந்து விஷுவல் இமேஜ் அண்ட் வீடியோ, அண்ட் நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஃபனல் பேஜ், அண்ட் நம்பர் 6 வந்து டிராஃபிக். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக செல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பிராண்ட் ஆர்கிடெக்சர். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் மைண்டில் வந்து கேட்டகரிஸ் இருக்கும், என்ன ப்ராடக்ட்னு இருக்கும். ஸோ இந்த பேசிக் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பிள் இன்க்குன்றதை வெளியே எங்கேயுமே பார்க்க முடியாது, வெப்சைட்ஸில் எங்கேயாச்சும் ஓரமாக தான் நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் கம்பெனி பேர். அதனால தான் கம்பெனி பேருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம அதை ஃபாஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப டைம் எடுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் செட் பிளாக்கேஜ் இருக்கும். என்னென்னா பேர் சூஸ் பண்ணுறதுலையும் பிராண்ட் பேர் சூஸ் பண்ணுறதுலையும் அதுக்கே 1 மாதம் எடுத்துக்கிட்டு அப்படிலாம். ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக லான்ச் பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி நேம் எனிதிங் ஃபார் ஜிஎஸ்டி. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள் இங்க்லேயே வந்து மொத்தம் எத்தனை பிராண்ட் இருக்குன்னு பாருங்கள். ஆப்பிள்னு ஒரு பிராண்ட் நம்மளுக்கு தெரியும், அதுக்குள்ளே வந்து பீட்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது, கிளாரிஸ்னு ஒரு ஐடி கம்பெனி மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அந்த ஆப்பிளை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆப்பிள்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ப்ராடக்ட். ஏன் இந்த மல்டிபிள் ப்ராடக்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரக்சரை அப்போ தான் உங்களோட ப்ராடக்ட்டுக்கும் இல்லை உங்கள் பிராண்ட் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ண போகும்போது நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ ஐஃபோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 Pro, 14, ஸோ வாட் எவர் இப்போ லேட்டஸ்ட் மாடல் என்ன இருக்கோ அது ஐஃபோனுக்குள்ளே வருது. ஏர்பாட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்பாட் ப்ரோ, ஏர்பாட் மேக்ஸ் அந்த மாதிரி. ஸோ ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டோட கேட்டகரிஸ் அண்ட் வேரியேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி வருது. ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லணும், இன்றைக்கே நான் பிராண்ட் பேர் சூஸ் பண்ண போகிறேன், நான் இன்றைக்கே வந்து கம்பெனி நேம்லாம் சூஸ் பண்ண போகிறேன், இதுக்கு நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கன்னா இந்த 3 ஸ்டெப் மட்டும் நீங்கள் இப்போதைக்கு பண்ணால் போதும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. முன்னாடி காட்டினது எல்லாமே ஒரு பெரிய பிராண்டாக நம்ம க்ரியேட் பண்ண போகும்போது யூஸ் ஆகிறதுக்கு தான். இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி நேம். நான் சொன்ன மாதிரி எனிதிங் உங்களோட நேமாக கூட இருக்கலாம், இல்லை ஃபேமிலி பேராக கூட இருக்கலாம். அது வந்து ஒன்லி ஃபார் லீகல், ஜிஎஸ்டி, பேன் கார்டுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். பிராண்ட் நேம் அஃப்கோர்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போ உள்ள இதில் ChatGPT யூஸ் பண்ணி கூட நீங்கள் பிராண்ட் நேம் சூஸ் பண்ணலாம். அதுதான் ட்ரேட்மார்க்கு, பேக்கேஜ், லேபிள், லோகோ, இது எல்லாத்துக்குமே வரும். ஈவன் அமேசானில் நீங்கள் உங்கள் பிராண்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ண டிஎம் சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய ஆக்சஸ் வந்து ஒரு A+ கண்டென்ட்ஸ்லாம் வரும். அதே மாதிரி ப்ராடக்ட் நேம் வந்து 2 to 3 வேர்ட்ஸில் தான் இருக்கணும். நீங்கள் வந்து நான் பெட்டர் சஜஷன் எப்போயுமே நான் சொல்கிறது ஒன்று தான்,
ஆப்பிள் பிராண்டை வந்து ஒரு சாம்பிளாக எடுத்துக்கோங்க. அவங்க வந்து பேர் வைக்கிறதுலையும் சரி, அந்த பிராண்டை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுலையும் சரி, ரொம்ப சிம்பிளிஃபைடாக மினிமலிஸ்ட்டாக இருந்தாலும் டைரெக்டாக அந்த ப்ராடக்ட் செல் பண்ணுற மாதிரி பேர் இருக்கும். இதுதான் சிம்பிளாக ஃபஸ்ட் ஸ்டெப் சொல்கிறது. ஸோ கம்பெனி நேம், பிராண்ட் நேம், ப்ராடக்ட் நேம். ஸோ இது சிம்பிளாக இன்றைக்கே நீங்கள் வீட்டுக்கு போனோன்னே இல்லட்டா நாளைக்கு கூட சூஸ் பண்ணிடுங்க. இதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஃபாஸ்ட்டாக நம்ம லான்ச் பண்ணுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒர்க் ஷீட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த ஒர்க் ஷீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் இருக்குது. இதை தாண்டி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. என்னால் சிம்பிளிஃபையாக சில கேட்டகரி கொடுத்துருக்கேன். கம்பெனி நேம்ஸ் சும்மா என் பேரை போட்டு நான் அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதேமாதிரி பிராண்ட் நேம் கொடுத்துருக்கேன். அந்த பிராண்ட் நேமுக்கு அப்புறம் ப்ராடக்ட் நேம். ஸோ இது எல்லாமே வந்து வித்தின் எ டேயில் நீங்கள் செட் பண்ணுறதுக்கான இந்த ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கோம். அந்த ஒர்க் ஷீட் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் போய்ட்டு இல்லை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கே ஃபில் பண்ணிடுங்க, நிறையா நாள் எடுத்துக்காதீங்க. ஸோ செகண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்லைட்லேயே இந்த செக்ஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதில் இருந்து தான் மற்ற எல்லா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லாம் வரப்போகுது. ஒரு ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம செல் பண்ணுறதுக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை வந்து மக்கள்கிட்ட வந்து கரெக்டாக சொல்லணும். அப்படி கரெக்டாக நீங்கள் கன்வே பண்ணல, கம்யூனிகேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்டை அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் நான் சொல்ல போகும்போது, ஃபியூச்சர்னா சிம்பிளாக சொல்லணும்னா அபவுட் த ப்ராடக்ட். அதே மாதிரி பெனிஃபிட்ஸ்னால் இந்த ப்ராடக்ட் மக்களுக்கு என்ன பண்ண போகுது. ஸோ அதை வந்து நம்ம எலாபரேட் பண்ணுவோம். நீங்கள் அமேசான் உள்ளக்க போயிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகும்போது புல்லட் பாயிண்ட்ஸ் வரும். ஒரு 5 to 6 புல்லட் பாயிண்ட்ஸ் வரும். இல்லை இமேஜில் கூட சில ஃபியூச்சர்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்ன்ற ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எப்போல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்களோ அப்போ 2 விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேஷ்னல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல், எமோஷன். ஒன்று வந்து ரேஷ்னல் அண்ட் ஒன்று வந்து எமோஷன். இந்த 2 மைண்ட் செட்டில் தான் பர்ச்சேஸ் எல்லாமே நடக்குது எங்கே போனாலுமே. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணுன்னா, எல்லாருமே ஐஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐஃபோன் வாங்குறதுக்கு வந்து நம்ம ரேஷ்னலாக திங்க் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட கேமரா நல்லாயிருக்கும், ஐஃபோன் செக்யூரிட்டி நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபியூச்சர் தான். இது வந்து ரேஷ்னல் மைண்ட் செட்டை வந்து திங்க் பண்ணும், லாஜிக்கலாக பார்க்குறது. இன்னொரு செக்ஷன் இருக்குது எமோஷன். இங்கே தான் நிறைய சேல்ஸ் நடக்குது. உங்கள் ப்ராடக்டை எமோஷனாக செல் பண்ணால் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக செல் பண்ண முடியும். எமோஷன்னு இதே ஐஃபோனை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஐஃபோன் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வாங்கினேன்னா, அது கேமராக்காண்டி கிடையாது. என் கேமரா தனியாக இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்டு வச்சிருக்கான், நான் வாங்கியிருக்கேன், அவன் முன்னாடி நான் காட்டணும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் அப்படியே ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஒரு ப்ரைடு அந்த மாதிரி ரீசனுக்கு நிறைய பேர் வாங்குவாங்க. ஸ்டில் ஐஃபோன் உள்ளக்க நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் அது ஒரு பெருமைக்குன்னு வாங்குற மாதிரி, அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி. ஸோ எமோஷனல் ரீசன். இதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஸோ இன்னும் நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுக்க போகும்போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் சூப்பராக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது இந்த சைடை பார்த்தீங்கன்னா தெரியும், ரேஷ்னல்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஸோ ரேஷ்னல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மைண்ட் செட் எப்படி திங்க் பண்ணணும்னா, ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்கா. நீங்கள் ப்ராடக்ட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே ஃபஸ்ட்டு தாட் ப்ராசஸ் மக்களுக்கு மைண்டில் வர்றது வந்து குவாலிட்டியான ப்ராடக்டா. ஸோ இது வந்து மைண்டு நேச்சுரலாகவே அப்படி தான் திங்க் பண்ணோம். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து ரொம்ப லோ ப்ரைஸாக இருக்கா. நிறைய பேரோட இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கா. ஈவன் வந்து அப்பர் கிளாஸாக இருந்தாலுமே ஒரு பொருள் வாங்க போகும்போது ப்ரைஸ் கம்மியாக இருக்கா, கம்பேரிசன் கண்டிப்பாக பண்ணி தான் ஆவாங்க. அதுக்கப்புறம் அது லைட் வெயிட்டாக இருக்கா, இல்லை அதில் நிறைய வாரண்ட்டி கொடுக்குறாங்களா, 30 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி சம்திங். இதெல்லாம் வந்து ரேஷ்னலாக திங்க் பண்ணக்கூடியது. எமோஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்மளோட ட்ரீம்ஸை பற்றி பேசுகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லுக் எங்கருன்னு நான் கொடுத்துருக்கேன் எமோஷனில். ஸோ நிறையா பேரோட ஆசைகள் என்ன இருக்குன்னா, எப்பயுமே நான் எங்கே இருக்கணும். அப்போ எங்கே இருக்கணுன்றது எமோஷன். நீங்கள் இதை சாப்பிட்டா நல்லா இருப்பேன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்னலாக நம்ம சொல்கிறோம். சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்க வாங்க மாட்டாங்க. இது சாப்பிட்டா நீங்கள் எங்கே ஆவீங்கன்னு சொன்னீங்கன்னா வாங்குவாங்க. ஸோ இந்த செல்லிங் பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக மறக்காதுன்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாப்பிள்ளை பார்க்க போகும்போது என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்க்குறது மாப்பிள்ளை நல்லவரா அப்படின்னு பார்ப்பாங்க. இது வந்து ஃபியூச்சர்னு வச்சுக்கோங்க. மாப்பிள்ளை நல்லவர் அப்படின்றது ஒரு ஃபியூச்சரு, மாப்பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்றது ஒரு ஃபியூச்சரு. இந்த 2 ஃபியூச்சரை பற்றி மட்டும் சொல்கிறேன். ஸோ இதை பெனிஃபிட்டாக எலாபரேட் பண்ண போகும்போது எப்படி பண்ணால், மாப்பிள்ளை நல்லவர்னா அவர் என்ன பண்ணுவார், அவர் சேரிட்டி ஒர்க் பண்ணுறாரு, இல்லை வந்து அவர் நல்லதே பண்ணுறாரு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு, இது எல்லாமே பெனிஃபிட்ஸில் வரும். இது எமோஷனல் டிகரில் வரும். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சம்பாதிக்கிறது ஃபியூச்சர்ஸ் ஒரு புல்லட் பாயிண்ட் தான் இருக்குது, ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. இதை வந்து எலாபரேட் பண்ணணும் அப்படின்னா
எப்படி சம்பாதிக்கிறாரு, மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் இருக்குது, நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிக்கிறாரு, இதெல்லாம் வந்து அதோட பெனிஃபிட்ஸ். ஸோ அதனால் வந்து என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னா அவங்க வந்து லாங் டைமாக சஸ்டைனபிளாக நல்லா இருப்பாங்க நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ பெனிஃபிட்ஸ் வாட் தே கோயிங் டு பெனிஃபிட் ஃப்ரம் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். ஸோ இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் இந்த இமேஜினேஷன் பண்ண போகும்போது உங்களோட ப்ராடக்ட்டுக்கும் உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் என்ன மைண்டில் வச்சுருக்கீங்களோ அதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸு நீங்கள் மைண்டில் ஜகிள் பண்ணிக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இங்கே வந்து ஆட் டேக், ஆப்பிளோட ஆட் டேக் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் என்னன்றது பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் ஃபைண்டிங். ஸோ ஆட் டேக்ன்றது வந்து ஏதாச்சும் தொலைஞ்சிருச்சுன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு ப்ராடக்ட் ஆப்பிளில் வச்சுருப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரிசிஷன் ஃபைண்டிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபியூச்சர். அதோட பெனிஃபிட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன் ஸ்க்ரீன் ஏரோ ஷோஸ் த எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் டு யுவர் ஐட்டம். ஸோ பெனிஃபிட்ஸ் எப்பயுமே அது மக்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்றது தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டில் வரோம் ப்ரைவசி அண்ட் அன்வான்ட் ட்ராக்கிங் அலர்ட். இப்போ நீங்கள் வந்து ஆப்பிள் டேக் எடுத்து உங்கள் காரில் நான் போட்டுட்டேன் அப்படின்னா உங்களை வந்து நான் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி பர்பஸ்னால உங்கள் ஆப்பிள் ஃபோன்லேயே அது வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும், இந்த மாதிரி அன்னோன் டேக் வந்து உங்கள் காரில் இருக்குது இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ இது வந்து கொஞ்சம் எமோஷ்னலான ப்ராப்ளம். எப்போயுமே இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் போட போகும்போது 50-50 ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்னல் 50 இருக்கணும், எமோஷன் 50 இருக்கணும். ஸோ உங்களோட ஒர்க் ஷீட்டில் ஐ திங்க் நம்பர் 7 ஒர்க் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி இருக்கும். இதில் வந்து கேட்டகரி வைஸஸில் ஃபியூச்சர்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களோ அதை மைண்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் மாற்றுறதுனா கூட அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் அந்த ஒர்க் புக்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு போனோன்னா ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் செல்லிங் பாயிண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் மெசேஜ். மேலே இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் மெசேஜுக்கு வரணும். ஸோ யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு சொல்லலாம், இல்லை யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் சொல்லலாம். ஸோ யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம், அதில் நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் அந்த ஃபியூச்சர்ஸில் டாப் 3 மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஏர் டேக்னே எடுத்துக்கலாம். ஆப்பிளோட ஏர் டேக்கோட செல்லிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் மிஸ் எனி திங் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நானும் ஒரு ஏர் டேக் சைனாலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி அமேசானில் விற்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறேன். ஆப்பிளுக்கு டேரெக்டாக காம்படிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பண்ணுறேன். நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுன்னா, இப்போ ஆப்பிள் வந்து வைடாக பொசிஷன் பண்ணியிருக்காரு, எது தொலைச்சாலுமே வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலான்ற மாதிரி. இப்போ நான் யூனிக்காக என்னை பொசிஷன் பண்ணணும். இப்போ யூனிக்காக பொசிஷன் பண்ணணும்னா அந்த யூனிக் மெசேஜ் என்ன அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணணும். எய்தர் இப்போ வந்து நான் ஒரு பூனையோ இல்லை டாகோ ஒரு பெட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் நான் ஏர் டேக் வந்து ரெடி பண்ணுறேன். அந்த ஏர் டேக் வந்து அந்த பெட்டை வந்து தொலையாமல் இருக்கிறதுக்காண்டி நான் ட்ராக் பண்ணுறதுக்காண்டி பண்ணுறேன். அது வந்து சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணி அமேசானில் செல் பண்ணலான்னு வரேன். ஸோ இப்போ என்னோட நிச்சு தனியாக போயிடுச்சு. இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ஏர் டேக் ஃபார் ஒன்லி ஃபார் பெட், இல்லை ஸ்பெஷலி மேடட் ஃபார் பெட், இல்லை அந்த மாதிரி நம்ம பொசிஷன் பண்ண போகிறது தான் யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஸோ நம்ம காம்படிட்டர் நிறைய பேர், நீங்கள் எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் ஒரு காம்படிட்டர் இருப்பாங்க. ஸோ காம்படிட்டர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதை நம்ம எப்படி வந்து பொசிஷன் பண்ணி செல் பண்ண போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அது யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்க. அந்த யூனிக் செல்லிங் பாயிண்டில் இருந்தால் மார்க்கெட்டிங் மெசேஜ்ன்றது வரும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், நான் சேம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி கல்யாணம் ஆக போது என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறேன் அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸோ யூனிக் செல்லிங் பாயிண்ட் அந்த மாப்பிள்ளையோட நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அவர் நல்லவர் வல்லவர் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அப்படின்னு இருக்கிறப்ப மோஸ்ட் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல போகும்போது அதுதான் யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நிறைய ஃபியூச்சர்ஸ்லேருந்து ஒன்று பிக் பண்ணி அதை தான் நம்ம கேம்பெயின் பண்ண போகும்போது மார்க்கெட்டிங் மெசேஜாக மாறும். ஸோ அமேசானில் எப்படி போட்டாலும் ஆர்கானிக்காக ஒரு டிராஃபிக் வந்தாலும் நம்ம பெய்டு அமேசான் கேம்பெயின் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்ண போகிறோம். அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட் டைம் தான் இருக்கும். 3 செகண்ட்குள்ளே நம்ம அட்டென்ஷன் கிராப் பண்ணணும். ஸோ அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதுக்கு அந்த கீவேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது. அது வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸோட ப்ராப்ளம்ஸ் பெயின்ஸில் வந்து அது கரெக்டாக கனெக்ட் ஆகும். அந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட்ன்றது வந்து நம்ம காம்படிட்டர் பண்ணாத ஒரு மெசேஜை நம்ம கொண்டு போகணும். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பிராண்ட் பண்ணுறதை வந்து நம்ம கண்டிப்பாக அமேசானில் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை இ-காமர்ஸ்னு வந்தாலே இதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட். அண்ட் இதே மாதிரி ஒரு சின்ன ஃப்ரேம் ஒர்க் இந்த ஏர் டேக்கை யூஸ் பண்ணியே பண்ணியிருக்கேன். மேலே ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நிறையா இருந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இருந்து டாப் 5 எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன்.
அதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மெசேஜ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கணும். ஸோ நம்ம இப்போ ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, பெனிஃபிட்ஸ் வந்து அதை எலாபரேட் பண்ணுறோம், இதை கம்பைன் பண்ணி அது மார்க்கெட்டிங் மெசேஜாக வெளியே கேம்பெயின் பண்ண போகும்போது நான் சொன்ன மாதிரி வேர்டு கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், வேர்டு லிமிட் இருக்கும், கேரக்டர் இவ்வளோ தான் போடணுன்னு இருக்கும். மக்களுக்கு ஒரு லைனில் அந்த பஞ்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த பஞ்ச் மாதிரி எப்படி பண்ணுறது, அது வந்து மார்க்கெட்டிங் மெசேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை ஃபஸ்ட்டு ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ப்ரைவசி அண்ட் ஆன்டி ஸ்டேக்கிங் அண்ட் சேஃப் கார்டுன்னு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் மெசேஜ் எப்படி இருக்குன்னு பண்ணால் ஃபைண்ட் யுவர் ஸ்டஃப், நாட் ரிவீல் யுவர் டேட்டா. ஸோ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாரினில் வந்து அவங்க பென்ட்ரைவுக்கு முக்கியமான டேட்டா பென்ட்ரைவில் இருக்கலாம், அந்த பென்ட்ரைவுக்கு வந்து ஏர்டேக் மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா அது பென்ட்ரைவில் முக்கியமான டேட்டா இருக்கும், அந்த டேட்டா அவங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து மார்க்கெட்டிங் மெசேஜில் எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா ஃபைண்ட் யுவர் ஸ்டெப், நாட் ரிவீல் யுவர் டேட்டா. ஸோ நாட் ரிவீல் யுவர் டேட்டா கூட நம்ம கேம்பெயின் பண்ணலாம். ஸோ என்னடா நாட் ரிவீல் யுவர் டேட்டானா ஒரு பஞ்ச் லைன்மாக இருக்கும், அது கிளிக் த்ரூ ரேட் அதிகமாக இருக்கும், அதை பார்த்து கிளிக் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்குமே ஒரு சின்ன ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களோட மார்க்கெட்டிங் மெசேஜை மட்டும் இதில் ஃபில் பண்ணுங்கள். அந்த பஞ்ச் லைன் 2 to 3 வேர்ட்ஸ் இருக்கலாம், இல்லை 4 வேர்ட்ஸ் இருக்கலாம், இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் வந்து விஷுவல் இமேஜஸ் அண்ட் வீடியோ. நம்ம வந்து ஆன்லைனில் வந்து சேல்ஸுன்னு வந்துட்டாலே 2 விஷயம் தான் நம்மளுக்கு முக்கியம். ஒன்று வந்து இமேஜ், இன்னொன்று வந்து வீடியோ. இது 2 மட்டும்தான் செல்லிங் பாயிண்ட். அந்த இமேஜஸ் அண்ட் வீடியோ எப்படி இருக்கோ அப்போ தான் சேல்ஸே நடக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல் ப்ராடக்ட்னா வச்சுக்கோங்க, வேர்ல்டு கிளாஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க, அதை கரெக்டாக விஷுவலில் நம்ம கன்வே பண்ணலை, வீடியோவாக கன்வே பண்ணலை அப்படின்னா நம்ம மக்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து கரெக்டாக சொல்லலைன்னு அர்த்தம். ஸோ இந்த இமேஜஸ் அண்ட் வீடியோவில் தான் நம்ம ப்ராடக்டை பற்றி, உங்களுக்கு தெரியும் உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குன்ட்டு, பட் மக்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக அதை வந்து நான் சொன்ன ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் கண்டிப்பாக ரெடி பண்ணோம். இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ரெடி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக வந்து மேபி ப்ராடக்டை வந்து மல்டிபிள் ஆங்கிள் எடுக்கலாம், ஃபோட்டோ போடலாம், அது ஒரு பக்கம். அது வந்து ஒரு ப்ராடக்டை மட்டும் நம்ம எடுக்கிறது. அந்த ப்ராடக்ட் யூஸ் கேஸை வந்து எப்படி மக்களுக்கு சொல்கிறது, அது என்ன மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போது இமேஜாகவும் வீடியோவாகவும் நம்ம எப்படி கன்வே பண்ணுறதுல ரொம்ப கிளாரிட்டி இருக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் கேட்டகரின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு காலமில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ அண்ட் ப்ராடக்ட் அண்ட் ஒயிட். அஃப்கோர்ஸ் அமேசானுக்குள்ளே போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை ஒயிட் பேக்ரவுண்டில் ஃபஸ்ட் இமேஜ் எப்பயுமே அதாக தான் இருக்கும், ஒயிட் பேக்ரவுண்டில் அந்த ப்ராடக்ட் இமேஜ் இருக்கும். செகண்ட் வந்து லைஃப் ஸ்டைல்னு கொடுத்துருக்கோம். லைஃப் ஸ்டைல் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த ஏர் டேக்கே எடுத்துக்கிறேன். ஏர் டேக்கில் வந்து அந்த ஏர் டேக் வந்து ஒரு பெட்டு ரிலேட்டடாக நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பெட்டு ரிலேட்டடாக நான் பண்ணுறதுல வந்து ஒரு கேட் வச்சுருக்கேன், அந்த கேட் கழுத்தில் வந்து அந்த டேக் மாட்டியிருக்கு. ஸோ இது வந்து அந்த அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுற மாதிரி நான் காட்டுறேன். ஒரு டாக் இருக்குது, அந்த டாகோட கழுத்தில் வந்து நான் மாட்டியிருக்கேன். அந்த சிங்கிள் இமேஜ் வந்து போதும். யாரெல்லாம் டாக் வச்சுருக்காங்களோ அப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொன்ன மாதிரி எமோஷன்ஸ் கனெக்ட் பண்ண போகும்போது உங்கள் டாகை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னா டாக் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மெசேஜ் கனெக்ட் ஆகும், அந்த இமேஜுமே கனெக்ட் ஆகும். இன்னும் ஒரு ஸ்டெப்பு வீடியோவாக அதே வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா அதே டாகை அந்த டாக் ஓனர் வந்து கையில் வச்சுருக்காங்க, இல்லை டேக் மாட்டி விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ட் ஆகுதுன்னா அந்த 5 செகண்ட் வீடியோ போதும் நம்பர் ஆஃப் டிராஃபிக்கை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு. அது நம்ம ஃபேஸ்புக்கில் கேம்பெயின் பண்ணி கொண்டு வரோமோ, இல்லை அமேசான் பிபிசி பண்ணுறோமோ, இல்லை யூடியூப்பில் பண்ணுறோமோ, இந்த 5 செகண்ட் வீடியோ வந்து அவ்வளோ பவர்ஃபுல். ஸோ இமேஜஸ் அண்ட் வீடியோ அதுதான் நம்மளோட சேல்ஸ் பர்சன். டேரெக்டாக போய் நம்ம போய் ப்ரொமோட் பண்ண முடியாது. ஸோ இமேஜஸ் அண்ட் வீடியோஸில் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸுக்குமே நீங்கள் வந்து ஒரு இமேஜஸ் எடுக்கலாம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து ப்ரிசிஷன் ஃபைண்டிங் சொல்கிறான். ப்ரிசிஷன் ஃபைண்டிங்னா கரெக்டாக அக்யூரேட்டாக இங்கே இருக்குன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா 5 செகண்ட் வீடியோவில் என் மொபைலை வச்சு நான் இப்படி ஃபார்வர்டில் போகிறேன், ஓகே இங்கே தான் இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அது ஒரு 5 செகண்ட் வீடியோ தான். அந்த ப்ராடக்ட்டோட யூஸ் கேஸை வந்து எப்படி இமேஜஸாகவும் வீடியோஸாகவும் பண்ணுறோம். அதனால தான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருந்தேன். அதில் இருந்து தான் இது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக முன்னாடி யூஜிசின்னு இருக்குது, யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட். இதே மாதிரி யாரெல்லாம் டாக் வச்சுருக்காங்களோ, யாரெல்லாம் பெட்டு வச்சுருக்காங்களோ, ஸோ அவங்க வந்து அவங்க பெட்டுக்கு மேபி அவங்க வந்து ஒரு பீச்சில் வாக்கிங் போகும்போது அந்த பெட்டை கொண்டு போகிறாங்க அப்படின்னா அது கழுத்தில் இருக்கிற மாதிரி ஒரு 5 செகண்ட் வீடியோ. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க இதை, ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற இமேஜஸ்லாம் நம்ம காட்டுறது தான். ஸோ இந்த கேட்டகரி இருக்குது. உங்களோட ப்ராடக்ட்டை இமேஜினேஷன் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு என்னென்னலாம் இமேஜஸ் என்னென்னலாம் வீடியோ பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிரிபிள் பண்ணுங்கள். இதை பார்த்தா அவங்க வாங்குவாங்கன்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரிகர் ஆகும்.
ஸோ இதை நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஹீரோ ப்ராடக்ட் எப்பயுமே ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் அந்த ப்ராடக்ட்டு அப்படியே இருக்கும். ஆப்பிளோட இது எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். பேக்கேஜ் டிசைனிங்லாம் ரொம்பலாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஒயிட் கலர் பேக்கேஜ், பிளாக் கலர் ஃபாண்ட், அவ்வளோதான் அவனோட ப்ராடக்டோட இது. அதே மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டிசைன்ஸு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸ்டார்டிங்கில் மினிமலிஸ்ட்டாக பண்ணால் போதும். ஆப்பிளோட ப்ராடக்ட் எல்லாமே ஈவன் வெப்சைட்டே போட்டிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ மினிமலிஸ்ட் வந்து எப்பயுமே ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கு கொடுக்கும். அண்ட் நான் சொன்ன வந்து ப்ரிசிஷன் ஃபைண்டிங் வந்து இதுதான். இந்த அவன் ஆப்பும் கொடுக்குறான். ஸோ அந்த ஆப்பில் 1 மீட்டரில் ஏரோ போட்டு காட்டுறான். ஸோ 1 மீட்டர் பக்கத்தில் உங்களோட மிஸ்ஸிங் ஐட்டம் இருக்குது அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். நான் ஒரு ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் தான் பேசியிருக்கேன். ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து மினிமம் 10 கூட இருக்கலாம், 20 கூட இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் அதோட ஃபியூச்சர்ஸ். அப்போ அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா நம்மளுக்கு அவ்வளோ இமேஜஸ் நம்மள்ட்ட இருக்குது, அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. அந்த ஒரு ப்ராடக்டை வந்து மல்டிபிள் லெவலில் நம்மளால் ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ அகைன் அனதர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸில் சூப்பர் தின் அண்ட் ஃபிட் எனிவேர். அவன் என்ன சொல்கிறான்னா, நீ ஈவன் உன் வாலெட்டை கூட மிஸ் பண்ணாத. உன் வாலெட்டுக்குள்ளே இந்த ப்ராடக்ட்டை வச்சா கூட உன் வாலெட் உனக்கு ரொம்ப பல்ஜியாக இருக்காது, நான் பண்ண முடியும். 4.2 mm ஸ்லிம் ஏர்டேக் ஃபார் வாலெட்ஸு. ஸோ அந்த மெசேஜஸ்லாம் ரொம்ப கவனமாக கவனிச்சிங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸை நான் சொன்ன மாதிரி அந்த ஃபியூச்சர்ஸ் பெருசாக இருக்கும், பெனிஃபிட்ஸ் பெருசாக இருக்கும். அது வந்து ரொம்ப சிம்பிளிஃபையாக ஏர்டேக் ஃபார் வாலெட், அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டேன். அது வந்து மார்க்கெட்டிங் மெசேஜ். அதே மாதிரி யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட். இப்போ நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்க வந்து அவங்க லக்கேஜ் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அவன் ஒரு ப்ராடக்ட் தான் அது வந்து எல்லாத்துக்குமே காட்டுறான் பாருங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கார் கீ செயினுமே கார் கீயுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால சில பேருக்கு அந்த மறதி இருக்கலாம் மேபி. ஸோ பக்கத்தில் ஆப்பும் வச்சுருக்கான். ஒரே இமேஜ் தான் யூசர் யூஸ் பண்ணுற மாதிரி இமேஜஸை கேம்பெயின் பண்ண போகும்போது இன்னும் அதிகமான சேல்ஸும் டிராஃபிக்ஸும் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம ப்ராடக்டை நீங்கள் அமேசானில் செல் பண்ணணும்னு நினச்சாலே இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இமேஜஸ் அண்ட் வீடியோவுக்கு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்டுக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எலாபரேட் பண்ண முடியும். இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் நான் சொன்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே உங்கள் ப்ராடக்டை நீங்கள் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எப்படி பெரிய பிராண்ட் அவங்க ப்ராடக்ட்டை வந்து மக்கள்கிட்ட அழகாக பொசிஷன் பண்ணி சைக்காலஜிக்கலாக பொசிஷன் பண்ணி செல் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அதை ரொம்ப டீப் டைவ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டில் நான் இதை மக்கள்கிட்ட சொன்னால் தான் செல் ஆகும், அதை தான் நான் ஹைலைட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும். அண்ட் இதே விஷுவல் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் தான் அமேசான் A+ கண்டென்ட்லேயே வரும். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ண சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு A+ ஆக்சஸ் கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ராடக்ட் மேலே இருக்கிறதுல ப்ராடக்ட் ஒரு 5 ஃபோட்டோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கும். அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா நிறையா இமேஜஸ் இருக்கும். இங்கே ஒவ்வொரு இமேஜஸ்லையுமே ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொன்னால் ஆப்பிள் வாட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்பிள் வாட்சோட கிளாஸ் வந்து இதில் மேட் பண்ணது, அது ஸ்க்ரால் இதில் பண்ணது, டச் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அப்போ ஒவ்வொரு டச்சு கிளிக் பண்ணுற மாதிரியே வச்சுருப்பான். அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அந்த ப்ராடக்ட்டை டிவைட் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் அண்ட் போட்டு அந்த இமேஜிலேயே நம்மளை செல் பண்ணுவான். ஸோ நம்ம என்ன தான் அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் பெருசாக சொன்னாலும் அந்த விஷுவலில் பார்க்குற மாதிரி ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுற மாதிரி வராது. ஸோ இதுலேயுமே ஒரு சீட் கொடுத்துருக்கேன். உங்களோட கிரியேட்டிவ் கேட்டகரி என்னென்ன இமேஜஸ் நான் பண்ணலாம், என்னென்ன வீடியோ பண்ணலாம், ஈவன் உங்களோட ஐஃபோன்லேயே நீங்கள் வீட்டில் வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த யூசர் கேஸ் சினாரியோ வந்து ஈஸியாக ரெக்கார்ட் பண்ண முடியும். இனிஷியல் ஸ்டேஜில் அதுவே மோர் தென் இனஃப் தான். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு முன்னாடி சேல்ஸ் ஃபனல் பேஜ். ஸோ மேலே பார்த்த எல்லா செக்ஷனும் முடித்தா மட்டும்தான் இந்த செக்ஷன் வந்து நம்மளுக்கு புரியும். இல்லை லிங்க் இருக்குது, அதை மட்டும் ஓப்பன் பண்ண சொல்கிறேன் டீமாக ஒரு விஷயம். ஓகே, நான் ரஃபாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணேன். இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்காக மட்டும் தான் நான் இது பண்ணேன். இப்படி ஒரு பிராண்டு கிடையாது. வால்ட் ஹைவன் சொல்லிட்டு சாட்ஜிபிட்டில் வந்து எனக்கு ஒரு பிராண்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா the number 1 GPS அண்ட் ஹெல்த் மானிட்டரிங் ஃபார் த பெட்ஸ். சரி, வெறும் GPS மட்டும் இல்லாமல் ஹெல்த்துமே மானிட்டர் பண்ணுறதுக்கு பெட்டுக்கு அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கான்னு தேடி பார்த்தா எஸ், அப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதோட ப்ளே பண்ணால் அது வீடியோ வரும். இப்போ இந்த பிராண்டு வீடியோ இருக்குல்ல, நான் சொன்னேன்ல, இந்த பிராண்டு வீடியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து ஒரு 30 செகண்டில் வந்து ஒரு பெரிய பிராண்டு மாதிரி காட்டலாம். இப்போ உள்ள காலத்தில் நம்ம ஐஃபோனில் 4K ரெசல்யூஷன்ஸில் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும்.
ஸோ அந்த வீடியோ எடுத்து ஒரு எடிட்டர்கிட்ட கொடுத்து நம்ம ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணி வாட் எவர் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பண்ணி ஒரு பிராண்ட் வீடியோ போட்டுட்டோம். அது நான் சொன்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மேலே மார்க்கெட்டிங் பேச இது எல்லாத்தையும் கன்வே பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபீச்சருக்கு ஒரு 5 செகண்ட் வீடியோ, செகண்ட் ஃபீச்சருக்கு 5 செகண்ட் வீடியோ, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண போகும்போது 30 செகண்ட் ஒரு பிராண்ட் வீடியோவாக வந்திருக்கும். அந்த வீடியோ வந்து நம்மளோட செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோன்னு சொன்னோன்னா நீங்கள் பெருசாக இமேஜினேஷன் பண்ணிடாதீங்க. இப்போ உள்ள இதில் வந்து நம்மளே பண்ண முடியும். ஈவன் ஏஐ யூஸ் பண்ணி கூட நம்ம நிறைய வீடியோஸ் எடிட் பண்ண முடியும். ஸ்க்ரால் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்குது. பட்டன் கீழே வந்து ட்ரஸ்ட் பைலட். ஸோ நான் சொன்ன மாதிரி ரேஷ்னல் மைண்ட் செட் என்ன திங்குன்னா எவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குது அந்த ப்ராடக்ட்டுக்கு. அமேசானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க. அதில் நான் இப்போ அமேசான் போகிறேன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை பார்த்துட்டோன்னா அங்கே கீழே எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க. 1000 பேர் வாங்கியிருக்காங்க, 300 ரிவ்யூஸ் இருக்குன்னா ஓகே எனக்கு இதுதான் பெஸ்ட்டு. ஸோ ரிவ்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் ஹைலைட் பண்ணி இங்கே காட்டியிருக்கோம். இந்த பேஜ் எதுக்கு நான் காட்டுறேன்னா அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை எப்படி பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன்றதை காட்டுறதுக்காக தான். இன்னும் கொஞ்சம் கால் பண்ணுங்கள். இது ChatGPTல ரெடி பண்ண இமேஜஸ் தான். ஆப்பிளோட இமேஜை டவுன்லோட் பண்ணி நான் பண்ணால் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்களுமே ஒரு சாம்பிளுக்கு பண்ணி பார்க்கலாம். ஈவன் நீங்கள் கிராஃபிக் டிசைனருக்கு ரெக்குவயர்மெண்ட் கொடுக்குன்னா இது வந்து ஒரு சாம்பிளாக ஒரு போர்ட்ஃபோலியோவாக நீங்கள் காட்டி எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்றத பண்ணலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து இமேஜஸில் வந்து அது ஆப்பு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இதுவுமே ஆப்பிளோட இமேஜை டவுன்லோட் பண்ணி ChatGPTல கொடுத்து எனக்கு மோக்கப் பண்ணித்தா அப்படின்னு கேட்டது தான் இது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணலாம் அப்படி. ஸோ ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசிசியஸ் GPS ட்ராக்கிங், ஸ்மார்ட் ஹெல்த் அலர்ட், ஆக்டிவிட்டி மானிட்டரிங், இதெல்லாம் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ். ஸோ நம்ம பார்த்த ஃபீச்சர்ஸை நம்ம இன்கேஸ் நம்ம லேண்டிங் பேஜ் ரெடி பண்ணி அங்கே டிராஃபிக் பில்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம அமேசான் புஷ் பண்ண போகிறோன்னா இருந்தாலும் இந்த மாதிரி பேஜ் பண்ண போகும்போது அந்த டாகோட இமேஜஸை பாருங்கள். அது கீழே ஒரு ஹெட்டிங் வருது பாருங்கள், அது ஃபியூச்சரு. அது கீழே ஒரு 3 லைன் வருது வந்து பெனிஃபிட்ஸு. ஸோ ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸுமே அந்த வெப்சைட்ஸில் வந்து நம்ம போடுறோம். ஸோ ஸ்க்ரால் பண்ணலாம் கொஞ்சம். ஸோ அகைன் செகண்டரி பிராண்ட் வீடியோ வருது. ஓகே, ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை பேஸ் பண்ணி மார்க்கெட்டிங் மெசேஜ் பேஸ் பண்ணி நிறையா இருக்குது ஃப்ளோ. ஸோ இந்த லிங்க்கை மேபி நான் மெயில் பண்ண சொல்கிறேன். மேபி இல்லை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். என்டையர் ஸ்டஃப்புமே அதில் இருக்கும். நம்ம மேலேருந்து ஒர்க் அவுட் பண்ண பிராண்டில் இருந்து இந்த 5 ஸ்டெப்பு வரைக்குமே எல்லாமே உள்ளே இருக்கும். இந்த இமேஜஸ் எல்லாமே நான் உள்ளே போட்டிருப்பேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த 5 ஸ்டெப்புமே அந்த பேஜை பேஸ் பண்ணியுமே நீங்கள் பார்க்கலாம். பேஜை செக் பண்ண போகும்போது டெஸ்க்டாப்பில் மட்டும் செக் பண்ணுங்கள். மொபைல் வெர்ஷன் நான் ரெடி பண்ணலை, சும்மா ஒரு ரஃபாக பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருந்தேன். மேபி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி காட்டலாம். ஓகே, ஸோ யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட் நான் சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் அப். ஓகே, யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட் வந்து அந்த ஓனர் வந்து அந்த டாக் பக்கத்தில் இருக்கிற மாதிரி. ஸோ இன்னொரு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக் 2 வர மாதிரி ஆப் நடுவில் இல்லை வந்து அந்த ப்ராடக்ட்டை நம்ம டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா நம்ம க்ரியேட்டிவாக திங்க் பண்ண முடியும். இந்த இமேஜை போட்டால் செல் ஆகும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே நம்ம வர முடியும். ஸ்க்ரோல் டவுன். ஸோ இது எல்லாமே நான் ChatGPT யூஸ் பண்ணி தான் இந்த இமேஜஸ்லாம் நான் மோக்கப் பண்ணியிருக்கேன். அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா டாக் அண்ட் கேட்ன்ற மாதிரி போட்டு வாட் எவர் த இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் போட்டிருக்கேன். பேட்டரி லைஃப் அது வந்து லாஜிக்கலான ஒரு ஃபியூச்சர்ஸு அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணலாம். அகெயின் டெஸ்டிமோனி வீடியோஸ் வரும், ரிவ்யூஸ் இருக்குது. அதே ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனி வீடியோ. ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண ஒரு யூசர் வந்து இந்த ப்ராடக்ட் நான் என்னோட டாக் யூஸ் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி சினாரியோவில் என் டாக் வந்து காணாமல் போயிடுச்சு, வித்தின் 1 ஹவரில் வந்து அந்த டாகை வந்து நான் தேடி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஸ்டோரி பேஸஸில் இருக்க போகும்போது இன்னும் கனெக்ட் ஆகும். ஸோ நிறையா பேர் இது இன்டெரக்டாக நம்ம அப்சர்வ் பண்ண மாட்டோம். எல்லா பிராண்டுமே இதை பண்ணுவாங்க. பட் ஆஸ் எ யூஸராக நம்மளுக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. பட் மார்க்கெட்டராக பார்க்க போகும்போது அஃப்கோர்ஸ் தேர் இஸ் ஒரு சினாரியோ வந்து பின்னாடி இருக்குது. அதை தான் நான் இப்போ ரிவீல் பண்ணது. ஓகே தென் ப்ரெசன்டேஷன் ப்ளீஸ். ஸோ இது வந்து டெஸ்டிமோனி வீடியோஸ் மாதிரி நான் போட்டிருக்கேன். பட் இட்ஸ் எல்லாமே வந்து ஒரு இமேஜஸ் மட்டும்தான். ஐ திங்க் த ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக். இந்த வால்ட் ஹைவ்ன்றது வந்து இந்த பேஜில் இருந்து நம்ம ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி சும்மா நானே க்ரியேட் பண்ணது. அமேசான் ஸ்டோர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டென்ட் போட்டிங்க, இமேஜ் போட்டிங்க, வீடியோ போட்டிங்க, எல்லாமே போட்டு முடிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா கடை ரெடியாக இருக்குது, கடை உள்ளக்க ஆள் தேவை. ஸோ நிறைய பேர் இங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் தான். கடைக்கு ஆள் வந்தால் தான் பொருளை வாங்குவாங்க. ஸோ கடைக்கு ஆள் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நிறைய பேர் அமேசான் ஸ்டோர் க்ரியேட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஆர்கானிக் டிராஃபிக் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம். பட் நம்ம பிபிசி கேம்பெயின் ரன் பண்ணால் மட்டும்தான் நிறைய பேர் வருவாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா இப்போ ஏர்டேகே எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ
இப்போ ஆப்பிள் ஏர் டேக்னு ஒருத்தவங்க சர்ச் பண்ண போகும்போது அந்த பர்டிகுலர் கீவேர்டு சர்ச் பண்ண போகும்போது ஆல்டர்னேட்டிவாக நம்ம இது வரலாம். ஸோ இல்லை பெட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு பெட் ட்ராக்கிங் வாட் அந்த கீவேர்ட் சர்ச் பண்ண போகும்போது நம்ம பிராண்டை வந்து மேலே ஃபஸ்ட்டு பொசிஷனில் காட்டும். அதுக்கு அந்த கண்டென்ட் காட்டுறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆப்பிள் ஏர் டேக் நான் சர்ச் பண்ண ரியல் டைமில் நான் ஆப்பிள் ஏர் டேக் சர்ச் பண்ணி இந்த கேஸ் ஸ்டடிக்கு ரெடி பண்ண போகும்போது எனக்கு ஆப்பிள் வரல, சாம்சங்கோட ஏர் டேக் தான் வச்சோம். ஸோ சாம்சங்கில் டேக் இருக்குன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ ஆப்பிள் நான் பிராண்டு பேரை போட்டு ஏர் டேக்னு நான் சர்ச் பண்ணுறேன், எனக்கு வந்து சாம்சங்கோட இதுதான் காட்டுது. ஸோ ப்ரைஸிங் டக்குன்னு கம்மியாக இருக்குது. டக்குன்னு நம்ம லாஜிக்கல் மைண்ட் என்ன சொன்னோம், ஆப்பிள் டேக் ஏன் நம்ம வாங்கணும், சாம்சங் வந்து 60 to 70% ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போ அதை கிளிக் பண்ணி போய் உள்ளே பார்க்கலாம். ஸோ பிபிசியில் வந்து பண்ணால் மட்டும்தான் நிறைய பேர் உள்ளே வருவாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக ஐ திங்க் நிவேதா வந்து இனிமேல் கவர் பண்ணுவாங்க. இது ஏன்னா இது என்னோட சப்ஜெக்ட் கிடையாது, ஜஸ்ட் நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்குறேன். மேலே போட்ட இமேஜஸ் வீடியோஸை பேஸ் பண்ணி எப்படி வந்து கேம்பெயின் பண்ணுவாங்கன்றது தான் நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனல் தாட்ஸ், இது வந்து என்னோட பர்சனலாக நான் அப்சர்வ் பண்ணதை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எப்பயும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராடக்ட் சூஸ் பண்ண போகும்போது நிவேதா சொன்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் யூஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். டிமாண்டு, அனாலிட்டிக்கல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணாலும் என்ன ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க, உங்கள் ப்ராடக்ட் என்ன பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது அப்படின்றத மைண்டில் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நம்ம ஈஸியாக ஏன்னா என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சால் தான் அந்த ப்ராப்ளமை வந்து நம்ம மார்க்கெட்டிங் மெசேஜில் வந்து கன்வே பண்ண முடியும். ஸ்டார்ட் ஸ்மால். கண்டிப்பாக வந்து நிவேதா சொன்ன மாதிரி என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணிவிட்டு அதை ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை வந்து எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி சேல்ஸ் கொண்டு வர முடியல, ஸோ எப்படியாச்சும் போராடி நம்ம கேம்பெயின் பண்ணியோ இல்லை ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணியோ இல்லை இன்ஃப்ளூயன்சர் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் கூட எப்படியோ டிராஃபிக் வந்து நம்ம கொண்டு வரணும். ஆஸ் ஏ பிஸ்னஸ் ஓனராக உங்களோட மைண்ட் தாட் எல்லாமே இது எப்படி மக்கள்கிட்ட கன்வே பண்ண போகிறது ஒரு சைடு இருந்தாலும் எப்படி வந்து நம்ம ஸ்டோருக்கு வந்து ஆளை கொண்டு வரணும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ ஃபைண்ட் யுவர் வின்னிங் ப்ராடக்ட். வின்னிங் ப்ராடக்ட் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, பட் சில கேஸில் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப பேஷனேட்டாக பண்ணுறீங்க, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்கன்னா வின்னிங் ப்ராடக்ட்டை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நிறையா திங்க் பண்ண வேணாம், ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் பெய்டு கேம்பெயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஆர்கானிக்காக ஸ்டோர் ஓடுறது ரொம்ப கஷ்டம், 10% தான் டிராஃபிக் வரும். எல்லாமே 95% பெய்டு கேம்பெயின் மூலியமாக தான் டிராஃபிக்ஸ் வரும். அண்ட் ஒரே டிராஃபிக் சோர்ஸ் மட்டும், ஏன்னா நான் சொன்ன மாதிரி பிபிசி டிராஃபிக் இருக்குது. யூடியூபரை வச்சு நம்ம வீடியோ ஒரு 30 செகண்ட் வீடியோ போடுறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு டிராஃபிக் வரும். அமேசான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பயோவில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள், பயோவில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து யூசர் ஜென்ரேட்டட் அந்த யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட் மாதிரி அவங்க யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுக்குறத வந்து கிளிக் பண்ணோன்னா அங்கேருந்து ஒரு மொத்தமாக ஒரு டிராஃபிக் வரும். ஒரு யூடியூபர் வந்து ஒரு 20 லட்சம் ஃபாலோவர் வச்சுருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா 20 லட்சம் பேர்லேருந்து ஒரு பேஸ் மினிமமாக ஒரு 2 to 3% வந்து கிளிக் பண்ணி வந்தாலே அன்றைக்கி ஒரு நாள்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு 200-300 பேர் நம்ம ஸ்டோருக்குள்ளே வந்துட்டாங்க. அதுலேருந்து ஒரு 10% ஆஃப் கன்வர்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் பீரியாடிக்கலி. ஸோ அப்டேட் ஆகிட்டே இருக்குது எல்லாமே, நீங்கள் கண்டிப்பாக இதை லேர்ன் பண்ணணும். நிறையா மாடியூல்ஸ் வந்து நிவேதா வச்சுருக்காங்க, கண்டிப்பாக அதில் வந்து நிறையா வேல்யூஸ் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் லேர்ன் பண்ணுங்கள், ப்ராசஸ்ஸு ப்ரொசீஜர்ஸ் வச்சு லேர்ன் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ Thank you so much.